ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கப் எடுத்துப்போம். 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ அரிசி 2 டம்ளர், உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெய் எதுக்குன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா சேர்ந்து வரும் கலரும் போது. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஊற்றி கலந்துப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துப்போம். நம்ம இது சுடு தண்ணி ஊற்றி தான் கலரணும், பச்சை தண்ணி ஊற்றி கலரக்கூடாது. ஏன்னா தண்ணியில் ஊற்றி நம்ம அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே திரிஞ்சு கரைஞ்சி போயிடும் தண்ணியிலேயே. அதனால சுடு தண்ணி ஊற்றி தான் கலக்கணும். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம இப்போ சூடாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணுங்கள். சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு மாவை. இந்த பதத்துக்கு பிசையணும், இந்த சாஃப்ட் இருக்கணும். இதை அப்படியே 10 மினிட்ஸ் வச்சுருவோம். இப்போது நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த மாவை இதில் போட உருண்டை பிடிச்சி வச்சுதேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனவுடனே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையில் எண்ணெய் தடவிப்போம். எண்ணெய் தடவிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்லேயாவும் பிடிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருவோம். நீங்கள் இந்த ஷேப்பில் பண்ணோம். நீங்கள் நெய்யும் போட்டுக்கலாம் கையில், இல்லை எண்ணெயும் போட்டுக்கலாம் கையில். அப்போ தான் ஈஸியாக வரும் உருட்டி எடுக்கிறதுக்கு. பாருங்க, எல்லாத்தையுமே கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் நான் ரவுண்ட் ரவுண்டாக. இப்போ இது தண்ணியில் போடுவோம். இது தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கும் போது நம்ம ஆட் பண்ணணும். பாருங்க, தண்ணி சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இதை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. மொத்தமாக அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இதை ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு நம்ம கலரி விடுவோம். ஏன்னா கொஞ்சம் வேகட்டும். இப்போ பால் கொழுக்கட்டை கொதிச்சு வருது. இப்போ நான் அரிசி கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை 2 ஸ்பூன் போட்டு அதை ஊற்றிக்கிறேன். ஏன்னா திக்னஸ்க்காக. இது கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் இருந்தாலும் 1 ஸ்பூன் கரைச்சி ஊற்றிக்கலாம். திக்னஸ்க்காக தான் இது ஊற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா 300 ml ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நான் கொஞ்சம் திக்கான பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பால் இதில் ஊற்றுறேன். பாருங்க, லைட்டாக இப்போ கிளறி விட்டுக்கோங்க. அது அப்படியே கொதிச்சு வரட்டும், கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டும். இது பால் கொதிச்சு வரதுக்குள்ள நான் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுப்போம். இப்படி கொதிக்கும் போது நான் 2 கரண்டி சர்க்கரை போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது. உங்களுக்கு நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஸ்வீட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், கொதிச்சு வருது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க வேணாம். கொதிச்சேன்னா ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு சொல்லுவாங்க, ரொம்ப கொழுப்பாயிடும் அது ஒரு மாதிரி. அதனால் அந்த சூட்டில் ஊற்றின உடனே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிப்போம். குங்குமப்பூ ஆட் பண்ணோம்னா லைட்டாக அந்த எல்லோ கலர் தரும் நமக்கு. அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவள் தான் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிடுவோம்.
பாருங்கள், பால் கொழுக்கட்டையை நான் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.